कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 86வது ஸ்லோகம். स्तुति சதகம். सुरा परिजनावपूर्मनसि जाय वैरायते त्रिविष्टपनितं पिनीकुचतटी च केलीगिरिः किरः सुरपयो वयस्तरुणिमां दरिद्रस्य सा कडाक्षचरणौ क्षणम् निपतितस्य कामाक्षी ते सुरा परिजनावपुको मनसि जाय वैरायते त्रिविष्टपनितं पिनी कुचतटी च केलीगिरिः किरः सुरभयो वयस्तरुणिमा दरिद्रस्य वा कडाक्षशरणौ क्षणम् निपतितस्य कामाक्षी ते. காமாட்சியே, அம்மா, உன்னுடைய கடைக்கண் நோக்கு, உன்னுடைய பார்வை போகும் வழியில ஒரு கணம், ஒரு க்ஷணம் ஒருவன் வந்து விழுந்து கிடப்பானானால்னா, உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை செல்லும் வழியில் ஒருவன் எதிர்ப்படுவானானால் அவன் எப்படிப்பட்டவனாக ஆவான் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். அவன் ஏழையாயினும் அவனுக்கு தேவர்கள் ஏவல் புரிகின்றவர்களாக மாறுவார்கள், ஆவார்கள் அப்படிங்கிற. அவனுடைய தேகம் எப்படி மாறுமா? மன்மதனே பொறாமை கொள்ளும் அளவுக்கு, அவனே அவனிடம் பகை கொள்ளும் அளவுக்கு அழகுடையதாக மாறுகின்றது. அழகுக்கு என்ன சொல்லுவோம்? மன்மதன் சொல்லுவோம். அந்த மன்மதனே பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவன் உடல் வந்து அவ்வளவு அழகாக மாறுகின்றது. சுரா பரிஜனா வபுக்கு மனசி ஜாய வைராயத்தே அவரு சொல்றார். அடுத்தது யாரு? இந்த தேவதாசிகள், அந்த அப்சரசு, அவர்களோட கொங்கை தலமும் என்ன ஆகும்னா அவன் விளையாடுவதற்குரிய இடமாக மாறுகின்றது, குன்றுகளாக மாறுகின்றது. அவனுடைய வாக்குகள் நறுமணம். நறுமணம்னா என்ன அர்த்தம்? நல்ல வாசனை திரவியம் போட்டுருக்கிறதுனால இல்ல, அவருடைய வாக்குகள் எல்லாம் எல்லோரும் புகழத்தக்க வகையில் நல்ல முறையில இருக்கும். அவருடைய சொற்கள் எல்லாம் அதான் நறுமணம் உடையதாக இருக்கும். வயது எப்படி ஆகுமா? யௌவன பருவமா மாறிடுவானாம். அப்போ அம்பாளோட கடைக்கண் போற வழியில ஒருவன் இருப்பானானால், எதிர்ப்படுவானானால் அவனுக்கு இத்தனை இதுவும் அமையும் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். இப்போ ஒரு கணம் பட்டால் போதும், உலகம் முழுவதுமே தன் குடை கீழே கொண்டு ஆழ்வார்கள் அப்படிங்கிறார். அவன் எப்படி மாறுவானா? தேவேந்திரனா மாறிடுவான். ஐராவதத்துல ஏறி தேவர்களால அவன் வந்து ஏவல் புரி, அவர்கள்லாம் தேவர்கள் எல்லாம் இவனுக்கு ஊழியம் பண்ணக்கூடியவர்களாக மாறிடுவார்களாம். மன்மதனே பார்த்து பொறாமை கொள்ளும்படி எழில் வாய்ந்தவனாக இந்த தேவதாசிகள் அப்சரசுகள் எல்லாம் காதல் கொண்டு அவர்களே வந்து இவற்றை விளையாடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகலாம். வாக்குகள் அப்படிப்பட்ட வாக்கு, தாம்பூல நறுமணம் வீசும் வாக்குகள், எப்பொழுதும் இளமை பருவம், யௌவனத்துடனே. இந்த தேவர்கள்லாம் அமிர்தம் குடிச்சதுனால 3ஆம் பருவம் யௌவன பருவத்தையே இருக்கிற மாதிரி அவனும் யௌவன பருவமா மாறிடுவான் அப்படின்னு சொல்றார். இது ஆதிசங்கரர் தன்னுடைய இதுல சொல்லியிருக்காரு. அம்பாளோட கடைக்கனோட கிருப்பையை பத்தி சொல்லும் போது அவரோட 13வது ஸ்லோகத்துல நரம்பஷீயாசம் நயன விரசம் நர்மசு ஜடம் தவாபாங்காலோகே பதிதம் அனுதாவந்தி சதசக கலத்வேணி வந்தாக குச்சகலச விஸ்ரஸ்த விசிசயா ஹடா திரிட்யத் காஞ்சியோ விகலித துக்கூலா யுவதயக அப்படின்னு சொல்றார்.
அப்ப என்ன சொல்றாரு, உன்னுடைய கடைக்கண் பார்வையில விழுந்த மனிதனை அவன் வயது சென்றவனாயினும் கண்ணுக்கு பிடிக்காதவனாயினும் சிற்றின்ப விளையாட்டுகளில் மூடனாக இருந்தாலும் யவ்வன பெண்கள், யாரு சொல்றார், யவ்வன பெண்கள் யுவதயக, எப்படி களத்வேணி பக்தாக, அந்த கூந்தல் முடியெல்லாம் கலைந்தவர்களாக, குச்ச கலச விஸ்வஸ்த சிசையாக, நகில்களில் மேடு அந்த மேலுள்ள ஆடைகள் எல்லாம் நழுவியர்களாக, பரபரப்பால, எப்படி நம்ம நாராயணியத்துல படிச்சிருப்போம், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சோன்னா கோபிகைகள்லாம் எப்படி போனான்ட்டு, அத மாதிரி. அப்ப அந்த பரபரப்பால அந்த ஒட்டியான பூட்டுக்கள்லாம் கழண்டவர்களாக, சேலைகள் நழுவியவர்களாக அவனையே பின்தொடர்ந்து போவார்களாம். அப்பேற்பட்ட உன்னுடைய பார்வையோடு, வீட்சணத்தோட பார்வையோடு இது அவ்வளவு அழகுன்னு சொல்றார். அபிராமி பட்டறையில என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே அப்படின்னு சொல்லிட்டு, விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இவையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரேன அபிராமி பட்டர் சொன்னார். அம்பாளை இது பண்ணியாச்சுன்னா எதுதான் அவளுக்கு கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்ற. ஆதிசங்கரர், மூக்கர், அபிராமி பட்டர் எல்லாரும் அம்பாளோடு கடைக்கண் பார்வை கிடைச்சா போறோம், அம்பாளோடு கொஞ்சம் ஒரு இது கிடைச்சாலே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். 87வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். பவித்ரய ஜகத்ரயீ விபுத போத ஜீவாதுபிகி புரத்ரய விமர்த்தினக புலக கஞ்சுலீதாயிபிஹி பவட்சய விசட்சணைஹி व्यसन मोक्षणैर्वीक्षणैः निरक्षर शिरोमणिं करुणयैव कामाक्षी माम् पवित्रय जगत्त्रयी विपुतबोध जीवादुपिकी पुरत्रय विमर्दिनः कुलग कञ्चुलीदायिभिः भवक्षय विसक्षणैः व्यसन मोक्षणैर्वीक्षणैः निरक्षर शिरोमणिं करुणयैव कामाक्षी माम्. இதுல என்ன சொல்றாரு, மூன்று உலகத்தில் உள்ள தேவர்களையும் ஞானிகளையும் பவித்ரய ஜகத்ரயி விபுத போத ஜீவா துபிகி அப்படிங்கிற, இப்போ மூன்று உலகங்களிலும் தேவர்களையும் ஞானிகளையும் ஞானத்தால் உயிர்ப்பிக்கின்றது. எதுன்னு சொல்றார் பார்ப்போம். முப்புறங்களையும் அழித்தவர் பரமசிவன். அவருக்கு எப்படின்னா மயிர்கூச்சரியர் தான். பரமசிவருக்கு மெய் முழுவதும் பறந்திருப்பதால அந்த மயிர்கூச்சம் எரியும் போது அது ஒரு சட்டையை போட்டுட்ட மாதிரி இருக்கா. அந்த சட்டையை அணிந்து கொள்ளும்படி உதவுகின்றவையும் சம்சாரத்தையே அழிக்கின்ற வல்லமை வாய்ந்ததும் துன்பங்களில் இருந்தெல்லாம் நம்மை விடுதலை செய்பவையுமான அந்த கண்ணோட நோக்கங்கள் காமாட்சியே எழுத்தறிவு இல்லாதவர்களுக்குள் எப்படி காக்கிறாளாம், சூட்டாமணி போல அப்படி ஆக்கி அந்த தலை சிறந்து விளங்கும் நிர் அக்ஷர சிரோமணி. மூக கவி தன்னு சொல்லிக்கிறார், நிர் அக்ஷர சிரோமணி, ஒன்றும் அறியாதவர் அப்படிங்கிறார். ஒன்றுமே நிர் அக்ஷர, எனக்கு ஒன்றுமே உன்னை பத்தி தெரியாதுமா, அப்பேற்பட்ட என்னை கருணை கொண்டு என்னை பரிசுத்தனாக மாற்றுவாய் அப்படின்னு சொல்றார். அப்ப மூக கவி இப்படி சொல்றாருன்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர் இப்பேற்பட்ட மூக பஞ்சசதி 500 ஸ்லோகங்களை எழுதியிருக்க. அவர் என்ன சொல்றார், நிர் அக்ஷர சிரோமணிங்கிறார் தன்னை. அவர் அப்படி சொன்னார்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட என்ன இருக்கு, ஞானம் எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட.
அப்போ இந்த 3 உலகத்திலும் உள்ள அறிஞர்களோடு அறிவினோட உயிர் ஓட்டம் அவள் இருந்தால்தான் அது உயிரோட்டத்தோட இருக்கும். முப்புறம் எரித்த சிவபெருமானுக்கு எப்படி காமத்தை கொடுக்கின்ற காம கண்ணி நம்ம எல்லாம் சம்சார சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றி, ஏன் சம்சாரம் கடல்னு சொன்னார், காடு சொல்றார், இதுல சேருன்னு சொல்றார். ஏன்னா நம்மள குழி மாதிரி உள்ள இழுத்துரும் அந்த சேரு. இந்த சம்சாரத்துல சுட்டி சுழன்று உள்ள இழுத்து அதுலயே புதை உண்டு கிடக்கிறோம். அதனால இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றி நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பவள், அப்பேற்பட்டவள் தேவி காமாட்சி. ஒரு அக்ஷரம் கூட தெரியாத இருக்கின்ற அந்த தன்னை கருணையால தூய்மை உள்ளவனாக மாற்றுவாய், பரிசுத்தமாக என்னை ஆக்குவாய் அப்படின்னு தன்னைத்தானே நிர்அட்சர சிரோமணி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். இன்னும் என்ன பண்றது, இதுல லலிதா சகஸ்ரநாமத்துல இல்ல சொல்லியிருக்க சௌந்தர்யில சிவே ஸ்ருங்காராஜா ததி ஜனஜரே குஸ்வன பரா சரோட்ச கங்காயம். அப்போ சிவே ஸ்ருங்காராத்ரா அந்த அம்பாளோட நோக்குல சிவன் அப்படியே மூழ்கி விடுகிறாராம். மெய் புலகம் அவருக்கு ஏற்படுறதா, அந்த பார்வை பட்டோட மயிர் கூச்செறியது. அப்பேற்பட்ட ஒரு சட்டையை அணிந்தார் போன்ற தோற்றத்தோட சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். அவளுடைய கண் பார்வைக்கு அவ்வளவு வீட்சண்யம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த தீட்சண்யமான பார்வை அவ்வளவு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பரிசுத்தனாக ஆக்குவாய் அப்படின்னு மூக்க கவி நமக்காண்டி அவரும் வேண்டிக்கிறார். நாமளும் வேண்டிப்போம் அம்பாள்கிட்ட, ஒன்றும் அறியாத பரம் நான் எதுவுமே தெரியல என்று மந்திர தந்திரம் அறியேன் மாதவம் செய்தறியேன் மறை புகழ் உன்னாமம் வணங்கும் உரை அறியேன். அப்பேற்பட்ட நம்ம இந்த சம்சாரம்ன்ற சேற்றிலிருந்து கை தூக்கி விட்டு துன்பத்தை எல்லாம் நீக்கி என்னையும் நீ பரிசுத்தனாக ஆக்குவாய் அம்மா அப்படின்னு நாம வேண்டிப்போம் அம்பாள்கிட்ட. அடுத்தது 88வது ஸ்லோகம் என்ன சொல்றார் பார்க்கலாம். கதா கதா கலித கேலனாகா கருணையைவ காஞ்சிபுரே கலாயம் குலத்விஷக சுபகதம் பூர்ணாங்குராகா பயோதர பராலசாகா கவிஜனேஷு தே பந்துராகா பசேலிம கிருபாரசாகா மம பதந்தி மார்க்கே திஷோகோ. கதா கலித கேலனாகா கதமிவாம்ப கருணைவ கதா கலித கேலனா கருணையைவ காஞ்சிபுரே. சில இதுல கதம் இவாம்ப காஞ்சிபுரேன்னு இருக்கும், சில இதுல கருணையைவ காஞ்சிபுரேன்னு இருக்கும். இரண்டுமே சரிதான். கதா கலித கேலனா கருணையைவ காஞ்சிபுரே கலாயம் குலத்விஷக சுப கதம்ப பூர்ணாங்குராகா வயோத்தர பராலசாகா கவிஜனேஷு தே பந்துராகா பசேலிம கிருபாரசாகா மம பதந்தி மார்க்கே திஷோகோ. அன்னையே காமாட்சி, கரு நீல ஒளி அந்த காயாம்பூ அந்த மொட்டுக்களோட காந்தியை உடையவள். இன்னும் எப்படி இருக்கலாம்? கலாய முகுலத் விஷ சுப கதம்ப பூர்ணா அங்குராக. அங்குராகனா முளை. எதோட முளையா இருக்காளா? நன்மை. அந்த சுப கதம்ப சுப
கதம்ப பூர்ணாங்குராகா அப்படிங்கிற சுபங்கள் கதம்பம் ஒன்று சேர்ந்து அப்போ அந்த நன்மைகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு வளர்வதற்கு காரணமான முளைகளாக இருப்பவையாகவும் பயோதர பராலசாக அந்த கொங்கைகள் பயோதரம் அந்த கொங்கைகள் அப்படிங்கிற மலைகளை கடந்து வருவதால மென்மையான நடையை உடையவையாகவும் கவிஜனேஷு தே பந்துராக கவிகளிடம் எப்படி பட்சபாதம் உடையவையாகவும் பசேலி மகிருபாரசாகா பழுத்த அந்த கிருபை அந்த கிருபைங்கிற பழத்தோட சாரோடு ரசம் அதான் ரசம் சாறு அந்த பழுத்த கிருபை அப்படிங்கிற பழத்தோட சாறுகளை உடையதாகவும் எங்க இருக்கலாம் காஞ்சிபுரே கத கருணையைவ காஞ்சிபுரே கதமிவாம்ப காஞ்சிபுரே இல்லட்ட அப்பேற்பட்ட அந்த காஞ்சிபுரத்துல எல்லாம் விளையாடு என்னது கேளனா கதா கலித்த கேளனா அப்படிங்கிறார். அப்போ அந்த காஞ்சிபுரத்துல விளையாடல்கள் செய்கின்றவளாக என் கண்கள் மம பதந்தி மார்கே திரிஷோகோ என் கண்கள் செல்லும் வழியிலே கருணை கொண்டு நீ எப்பொழுதும்மா நீ காட்சி தருவாய், எப்பொழுது கருணை கொண்டு உன்னுடைய பார்வை என் மீது குவிந்து விழும் அப்படின்னு கேட்கிறார். எப்பொழுதுதான் குவிந்து விழுகின்றனவோ அப்படின்னு கேட்கிறார் அவர் மூக்க கவி. அப்போ இதுல என்ன சொல்றார், அன்னை கடம்பு அருகம்புல் அப்படி அது போல முளை. ஏன்னா அருகம்புல்லு ஒரு சின்ன காஞ்சா கூட ஒரு இதுல போட்டு வச்சுன்னா ஒரு தண்ணி இது போட்டாச்சுன்னா அதுல இருந்து முளை விட்டு வந்துடும் அருகம்புல்லு. அதுனா காஞ்சா கூட அப்ப அதான் அருகு போல் முளைத்து அப்படின்னு சொல்றா இல்லையா, ஆள் போல் தழைத்து அருகு போல். அப்போ கடம்பு அருகம்புல் போன்று முளை உள்ளவள், மார்பகம் அவளுக்கு நல்ல கனமா இருக்கிறதுனால அந்த கொங்கைகள்ங்கிறது மலைகள் மாதிரி இருக்கிறதுனால மெதுவாக நடையை உடையவள், கவிகளிடம் கருணையோடு பழகி அவர்களுக்கு செல்வத்தை வித்தையையும் வாரி வழங்குபவள், பழுத்த பழத்தின் சாறு போன்ற கிருபைங்கிற ரசத்தை அளிப்பவள், கிருபாரசாக அப்படின்ட்டு. காஞ்சிபுரத்தில் இப்பேற்பட்ட விளையாடல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காமாட்சி அம்மா அன்னையே உன்னுடைய கருணை பார்வை எப்பொழுதுமா என் மீது விழும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா நம்ம மீது எப்ப விழும் அப்படின்னு கேட்கிறார். அவர் மீது எப்ப விழும்னா நம்மளுக்காண்டி அவர் கேட்கிறார், நம் மீது எப்பொழுதுதான் அவளோட பார்வை விழும் அப்படின்னு கேட்கிறார் மூக்க கவி. அடுத்தது 89வது ஸ்லோகம். அசோத்யமசலோத்பவம் கிருதயநந்தனம் தேஹினாம் அனர்த்தமதிகாஞ்சி தக்கீமபி ரத்னமுத்யோததே அனேன சமலங்கிருதா ஜயதி சங்கராங்கஸ்தலி கதாஸ்ய மம மானசம் ரஜதி பேடிகா விப்ரமம். அசோத்யமசலோத்பவம் கிருதயநந்தனம் தேஹினாம் அனர்க்கமதிகாஞ்சிதத் கிமபி ரத்னமுத்யோததே அனேன சமலங்கிருதா ஜயதி சங்கராங்கஸ்தலி கதாஸ்ய மம மானசம் ரஜதி பேடிகா விப்ரமம். காமாட்சி மலையிலே தோன்றியவள். மலையிலே தோன்றியதும் கடசல் வேலை செய்து தீட்ட முடியாதது. ஒரு மரக்கட்டை இருக்கும், அதை என்ன பண்ணுவான் ஆசாரி உட்காந்து இழைச்சி அதை தீட்டி ஒரு அழகான ஒரு இதா செய்வான். அத மாதிரி தீட்ட முடியாதது. ஏன்னா அங்க தீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அம்பாள் அப்படியே செதுக்கி எப்படி அங்கங்கள் எல்லாமே அவள் அழகுக்கே இலக்கணம் அவள். அப்ப தீட்ட வேண்டிய அவசியம் இல்லாதது, தீட்ட முடியாதது, அவசியமே இல்லாதது தீட்டுவதற்கு. இப்ப காண்பவர்களான நம்மளோட உயிர்கள் நாமெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடியவள்.
அப்ப மனங்களை எல்லாம் கழிப்பிக்கிறது கூடியதும் விலை மதிக்க ஒண்ணாததுமான அவளை விலை மதிக்க முடியுமா? விலை மதிக்க ஒண்ணாததுமான ஒப்பற்ற ஒரு ரத்தனம் எப்படி இருக்கா காஞ்சிபுரத்துல, ஒளி வீசிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அழகான ஆபரணமாக ரத்தனமாக ஒளி வீசி கொண்டிருக்கின்றாள். இந்த ரத்தனத்தினால அலங்கரிக்க பெற்று எதை கொடுக்கக்கூடியவர்? மங்களங்களை எல்லாம் தருகின்றவர். சிவம்னாலே மங்களம். அந்த மங்களங்களை எல்லாம் தருகின்றவரான பரமசிவனுடைய அந்த மடித்தளத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. எங்க? இடது தொடையில அம்பாள் பரமசிவனாரோடு. அதனால்தான் அங்க இதான் உட்கார்த்தணும்பா. பத்தினிகள்லாம் அந்த இது பண்ண போது இவங்க இடது தொடையில தான் உட்காரணும் அப்படின்ட்டு. வலது தொடை தான் புத்திரனுக்குரியது, இடது மனைவிக்குரியது. அப்ப அந்த மடித்தளத்துல மேன்மை பெற்று விளங்குகின்றது. இந்த ரத்தினம் இருக்கக்கூடிய பெட்டியாக அப்பேற்பட்ட அழகிய நிலையை என் மனசுக்குள்ள அந்த ரத்தனம்ங்கிறது வச்சுக்கணும். அப்பேற்பட்ட பெட்டியாக என் மனது எப்பொழுது அது அந்த பேச்சை அடையும் அப்படிங்கிறது. அந்த ரத்தனத்தை நான் உள்ள வச்சு பூட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் மனம்ங்கிற பெட்டியில அப்பேற்பட்ட பெட்டியாக என் மனம் எப்பொழுது மாறும் அப்படின்னு கேட்கிற. அந்த பேச்சை எப்பொழுது அடையும் என் மனம் அப்படின்னு மூககவி அம்பாள்கிட்ட கேட்கிறார். இப்ப மலையரசனோட பெண்ணாக தோன்றியவள், மலையில் தோன்றினாள். ஆனாலும் அம்பாள்கிட்ட இலகிய தன்மை, கல்லின் தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. அதனால தீட்ட முடியாதவள், தீட்டுவதற்கு அவசியமே இல்லாதவள், நம்மளுடைய மனதுக்கெல்லாம் மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள், விலை மதிக்க முடியாத ரத்தனமாக காஞ்சிபுரத்திலே ஒளி வீசி கொண்டிருப்பவள், எல்லா சகல சௌபாக்கியங்களையும் பரம மங்களங்களையும் தருகின்ற சிவனார் பரமசிவனுடைய மடித்தளத்தில் அமர்ந்துள்ளவள். அப்பேற்பட்ட தேவியை, காமாட்சியை பாதுகாப்பாக வைக்கும் பெட்டகமாக, அந்த ரத்தினத்தை பெட்டகத்துக்குள் வைக்கக்கூடியதாக அந்த மனம் எப்பொழுது மாறும் அந்த பெட்டகமாக என் மனம் அப்படிங்கிற. இதுல காமேஸ்வரனோட மடியில் வீற்றிருப்பவள் அவள் எப்படி இருக்காளாம்? மலர்ந்த கதம்ப புஷ்பத்தோட காந்தி போல திருமேனி ஒளி படைத்தவள், சந்திர ரேகையை சிரசில் தரித்து வகுட்டுல அதிக குங்குமத்தை அணிந்திருப்பவள் காமாட்சி, நம்முடைய அன்னை. அதான் என்ன சொல்ற? தஸ்யாங்க புவி நிஷண்ணாம் தருண கதம்ப பிரசூல கிரணாபாம் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட ஒளி வீசக்கூடியவள் அவள் அன்னை, உலகத்துக்கே அன்னையாக இருக்கக்கூடியவள் காமாட்சி. அந்த ரத்தனத்தை வைக்கும் பெட்டியாக என் மனசு எப்பொழுது அந்த பேற்றை அடையும் அப்படின்னு மூககவி கேட்கிறார். அடுத்தது 90வது ஸ்லோகம் பார்க்கலாம். பராமிருத ஜரீப்ளுதா ஜயதி நித்யமந்தஸ்வரி புவாமபி பகிச்சரே பரம சம்விதேகாத்மிகா மகர் பிரபரோட்சிதா சததம் ஏவ காஞ்சிபுரே மமான்வகமகம் மதிஹே பாதுமாகேஸ்வரி மனசி பாதுமாகேஸ்வரி பராமிருத ஜரீப்ளுதா ஜயதி நித்யமந்தஸ்வரி புவாமபி பகிச்சரே பரம சம்விதேகாத்மிகா மகர் பிரபரோட்சிதா சததம் ஏவ காஞ்சிபுரே மமான்வகமகம் மதிஹே மனசி பாதுமாகேஸ்வரி. இந்த சம்சார இதுல என்ன சொல்றன்னா, சகஸ்ராரம், சகஸ்ராரம்னா 1000 இதழ்களுடைய உடைய தாமரை. அகுல சகஸ்ராரத்தில் இருந்து மிகச் சிறந்த அமிர்தமாக பாய்கின்ற அறிவியில் திளைக்கின்றவள். ஏன்னா
பார்த்திருக்கோம். அந்த கீழே இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக அந்த சுஷும்னா நாடி வழியாக மேலே ஆக்யா சக்கரத்தில் ஏற்றி அங்கிருந்த சகசிராரத்தை அடைந்து அங்க காமேஸ்வரன் காமேஸ்வரியாக காமேஸ்வரர் அங்க இருக்கிற 1000 இதழ் தாமரை சகசிராரம் அகுல சகசிராரம் அந்த சகசிராரத்திலிருந்து என்ன பண்றாலும் அப்படியே அமிர்தத்தை தாரையாக பொழிகின்றாளாம் அம்பாள். அப்பேற்பட்ட அந்த தாரையில் அந்த அமிர்தமாக பாயும் அருவியில் திளைக்கின்றவள், எப்பொழுதுமே புவனங்களுக்கெல்லாம் உட்புகுந்தவள், அந்தர்யாமினி அம்பாள். அப்போ அந்தர்யாமினி மட்டுமா இல்ல, வெளியிலும் இருக்கக்கூடியவள், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவள், அந்தர்யாமினியாகவும் பகிர்முகமாகவும் வெளியிலும் பரவி இருப்பவராகவும் எல்லாவற்றிலும் சிறந்த சம்பித் ஞானம் சொன்னோம். கமல மகரந்தை கரசிகம் சம்பித் அந்த ஞானம், அந்த கலை, அந்த ஞானத்தை மட்டுமே தன்னுடைய தனி வடிவாக அந்த சித்கலா ஸ்வரூபிணி சம்பித் ஞானத்தையே தன்னுடைய தனி வடிவாக கொண்டவள். என்ன சொல்றாள் சங்கர பகவத் பாதாள் அவர்களை போன்ற மகான்களாலே காஞ்சிபுரத்துல எப்பொழுதுமே சாட்சாத்கரிக்க பெற்றவள்னா அங்கே வசிப்பவளாக இருப்பவள், கண்களாலே நம்ம கண்களுக்கு நன்கு தெரியும்படி இருக்கக்கூடியவள், கண்களாலே காணும்படி விளங்குபவள், மகேஸ்வரரான பரமசிவன் தான் அப்படிங்கிற உணர்ச்சியோட அகங்காரத்தோட பாராட்ட பெற்றவள், என்னுடையவள் அப்படின்னு பெருமையோட அவள் எப்பேற்பட்டவள், நான் அதை அடைஞ்சிருக்கோம்னு அவருக்கு அதுல அதிக கர்வமா அம்பாளை மனைவியா அடைந்திருக்கிறது. அப்ப தான் என்னும் உணர்ச்சியோடு அகங்காரத்தோடு பாராட்ட பெற்றவளாகவும் மகேஸ்வரருடைய பராகந்தா ஸ்வரூபிணி அம்பாள். அப்பேற்பட்டவள் எவள் இருக்கின்றாளோ அவள் என்னுடைய மனதில் எந்நாளும் இருக்கட்டும், என்னுடைய மனத்தை விட்டு நீங்காமல் அகலாமல் எப்பொழுதும் என் மனதிலேயே எந்நாளும் திகழட்டும் அப்படின்னு மூக கவி வேண்டிக்கிறார். அப்போ இதுல அகுல சகஸ்ராரத்திலிருந்துன்னு சொல்லியிருக்க, இதுல புவனங்களை எல்லாம் படைத்து உலகத்தையே படைத்தவள் ஜெகத் ஜனனி, எல்லாரையும் படைத்தவள், புவனங்களை படைத்து அம்பாள் அதோட வடிவாகவே இருக்கிறதுனால அம்பாள் என்ன பண்றா, புவனேஸ்வரி. இந்த எல்லா புவனங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் வெளியிலே பரவி பஞ்சபூதங்களாகவும், லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம இந்த நாமாக்கள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம், அதுக்கு எல்லா அர்த்தங்கள் நிறைய சொல்லப்பட்டது. உள்ளே அந்தர்யாமியாகவும் வெளியில் பரவி பஞ்சபூதங்களாகவும் இருக்கின்றவளும் ஞானமே வடிவெடுத்தவள், காஞ்சிபுரத்துல எல்லா அந்த மகான்களால நேரில் காணப்பெற்றவள், முப்புறத்தை எரித்த பரமசிவனுடைய அகம்பாவ வடிவினள், அகங்கார வடிவினளான பராசக்தி. அப்பேற்பட்டவள் என்னுடைய மனதில் எப்பொழுதும் திகழ்வாளாக அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றோம், அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு சொல்றோம் லலிதா சஹஸ்ரநாமத்துல. அப்போ அகம் அப்படிங்கிற தன் உணர்வாக நான் அவளை பார்க்கிறேன். ஆதிசங்கரர் காஞ்சியில காமாட்சியோட அருளுக்கு எப்பேற்பட்ட பாத்திரமாக இருந்தார் அப்படின்னு தெரியும். காஞ்சி பெரியவரும் அப்படித்தான், காமாட்சியும் வேறு அல்ல ஒன்று அப்படின்னு எல்லாரும் சொல்ற அம்பாள் அப்படின்ற சங்கரனோட வடிவம் எடுத்து வந்தவள். அப்படிப்பட்ட இதே மகான் அப்படின்னு சொல்ற நடமாடும் தெய்வம்லாம் காஞ்சி பெரியவரை சொல்லியிருக்கா. இதுல என்ன சொல்லியிருக்கா, 7வது சௌந்தர்யலகரில் கூட கொனத்காஞ்சி தாமா அப்படின்னு சொல்றா. புறமதித்து ராகோ புருஷி காக்கா. எப்பே திருவாசகத்துல என்ன சொல்லியிருக்கு, உடையாள் முன் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் அப்படின்னு சொல்றா. அப்போ திருவாசகத்துல சொல்லியிருக்க மாதிரி எவ்வாள் காமாட்சி சௌந்தர்யலகரியில கொனத்காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனதா அப்படின்னு சொல்லும் போது புறமதித்து ஆகோ புருஷிகா அக்கார்லாம் சொல்றாரு. அவர் அப்படி புருஷ வடிவத்திலேயே அவள் தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகோ புருஷிகா அக்கா அந்த இதையும் எடுத்துட்டு இருக்கா அவள் அப்பேற்பட்டவள் காஞ்சி காமாட்சி நம்ம எல்லாம் காப்பாற்றி ரட்சிக்கணும்னு நாம அவளோட தாளடியில
விழுந்து பணங்கி அவனையே நாம் சரணடைவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.